என்னடா பெரிய மெய்யழகன் காம்போ, பிக் பாஸ்டோட மெய்யழகன் காம்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேற யாரு, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரும் கானா வினோத்து தான். ஏங்க மெய்யழகன் படத்தை அந்த டைரக்டரே நினைச்சாலும் திருப்பி அந்த அளவுக்கு ரீக்ரியேட் பண்ண முடியாது. இவங்க பிக் பாஸ்குள்ள உட்காந்து பயங்கரமா ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. நான் கூட என்னடா பிக் பாஸ் மயிர் மாதிரி இருக்குன்னு நினைச்சேன், ஆனா கடைசியில் இப்படி மெய்யழகன் மாதிரி ஆக்கிட்டாங்க இந்த ரெண்டு காம்போ. வாங்க சார், வாங்க சார். ஏய் வாட்டர்மெலன் ஸ்டார் சார், வாட்டர்மெலன் சார். திவாகர் சார்க்க ஊத்துறா. கொஞ்சம் தான் ஊத்துறேன், மிச்சம் உள்ள இருக்கு. நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்களுக்கு தெரியும். அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. என்ன குறுகுறுன்னு பாக்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா இருக்கா எந்தவோ மயக்கம். பர்சனலா நீ ஒரு சில இடத்துல உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால நீ பப்ளிக்கா பண்ணிக்க. அடுத்த முறை சொல்லிட்டேன், நீ என் பேரை சொல்லுங்க வச்சுக்க, பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். சொல்லிட்டேன், நாமினேஷன் எல்லாம் அப்படிதான் பண்ற, எந்த பேசினாலும் என் பேர் சொல்லுகிற. நீ எவன் வந்து பேசுறாலும் வினோத் நீ பாசத்துல என் பேர் வருதா இல்ல திட்டினாலும் என் பேர் தான் உனக்கு சொல்லிட்டேன். நானு பாத்துக்கோ உனக்கு நான் கேக்குறேன், எதுக்கு என் பேர் வருது உனக்கு வாயில? வாய் தவறி வருது சார், தப்பு சார். வாய் தவறி வருதுன்ட்டு உள்ள போய் உட்காந்துட்டு யாருப்பா எலிமினேஷன் ஆகணும்னு கேட்டா வினோத் என்றியா? அதெல்லாம் தெளிவா தான் சொல்லுவேன். அதெல்லாம் தெளிவா சொல்லுவேன், எல்லாத்துலயும் தான் என் பேர் சொல்றேன். திடீர்னு அது அந்த அங்க போய் உட்காந்துக்கிறோம். வினோத சமாளிச்சு சார் யாரு ஜெயில அதுலயும் என் பேர் தான் சொல்லி விட்டேன். இப்போ வந்து பிரவீன் கத்திரி வந்தா அங்கேயும் வினோத் பார் வினோத் அப்படின்ற, இங்க வந்தா வினோத் ஃபர்ஸ்ட் என் பேரை வந்து அங்கிருந்து அழிச்சிரு. நீ எதனால சொல்லி என்ன வெளியே இது பண்ற போற. போல் ஸ்டேஷன்ல கூட யாரு உன்னை எதனா பண்ணான்னு கேட்டா வினோத்ன்றவ போல. பார்வதி இதோட 10 எத்தனை சொல்லிட்டாரு பார்வதி. வினோத் எவன் எந்த பிரச்சனையோ எவனா சண்டை ஓட்டியோ வினோத் கமருதீன் அவனுக்கு சண்டை ஆச்சா? தபார் வினோத் அப்படின்றாரு கமருதீனை பார்த்து என் பேரை சொல்லி. அதாவது என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு பெட்டிஷன் பிக் பாஸ், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த விஜய் சேதுபதி அனுப்புறதை விட்டுட்டு அவரை வீட்டிலே இருக்க சொல்லுங்க. இவங்களோட எபிசோடு வந்து அதிகமாக எங்களுக்கு போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவர் வந்தாருன்னா ஆரம்பிச்சிருவாரு. அதனால தெரியல போன வாரம் என்ன பண்ணாருன்னு. என்னென்ன சேதுனா இப்போதானே ஒரு நல்ல படத்தை கொடுத்து ஏதோ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியே போயிடலாம்ல, எதுக்கு இங்கே வந்து அது அப்படியே எங்க மேலே போடுறீங்க? சரி உன் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருந்தானே. இப்படி திவாகர் கூட கம்பேர் பண்ணி உன்னை அடிக்கிற லெவலுக்கு நீ இப்படி பண்ணிட்டேனா? என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தோட பிக் பாஸ் டைட்டில் என்ன, வினோத், ரன்னர் அப்பர் வந்து நம்ம திவாகர். வம்மால இதாண்டா பிக் பாஸ். தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி. யாரும் சொன்னாங்கல்ல நடிப்பு கிறுக்கன், யார் சொன்னது? யார் சொன்னது அது? யாரும் நம்பாலுங்க யார் சொன்னது அது? சார் பிரபாஸ் மாதிரி, பிரபாஸ் சார் மாதிரி. மகேந்திர பாகுபலி. அதுக்கப்புறம் சொல்லுங்க, கத்தி தொண்டை வலி, அதே சொல்றேன். இவங்களோட அழகான மெய்யழகன் எப்படி ஆரம்பிச்சங்கிறத நான் உங்கள்ட்ட சொல்றேன் மக்களே. ஒரு சாதாரண கொரட்டையில ஆரம்பிச்சு இன்னைக்கு இவங்க 2 பேத்துக்கு ஒரு கோட்டையே கட்டிட்டாங்க அவங்களோட ஃபேன் பேஸ். வாங்க அந்த கோட்டையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த பிக் பாஸ்ட கேட்டது இததான். கத்து போட்டு இருக்காங்க அவங்க சொன்னேன். Oh my God. என்ன நடக்குதுங்க? நான் சைட் அடிப்பேன், ஆனா யாருக்கும் தெரியாம சைட் அடிப்பேன். நீங்க ஐ கான்டாக்ட் இங்க வைங்க. நெக்ஸ்ட் அவன் அப்படி இல்ல, நீ வந்து ரொம்ப முக்கியம். அப்படியா? நான் சாப்பிட்டது உனக்கு தெரியாது. ஒயிட் அண்ட் ஒயிட் மேட்சிங் இப்பதான் பாக்குறேன். பேசுவோம். ஆனா பதிலுக்கு பிக் பாஸ் எனக்கு கொடுத்தது திஸ் ஜெம்ஸ். நீங்க வந்து கடை பிடித்து சார். தேங்க்யூ தங்கா. ஒண்ணு சார், 100 ஆயுசாக யாரும் 100 ஆயுசு யாருக்கும் தேவையில்ல. இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியா இருந்தா போதும். குழந்தை குட்டியோட நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா சார் பெண் குழந்தைக்கு தான் வாய்ப்பு இருக்கு சார். ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை.
ஃபர்ஸ்ட் ஒரு பெண் குழந்தை சார். அந்த பெண் குழந்தை இல்ல, அதனால ஒண்ணும் இல்ல, குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை இருந்தாலும் அதான் சொல்றேன். அது தெய்வம் சார் நம்மளுக்கு. உங்களை பெத்தவங்களும் ஒரு தாய் தானே சார். ஆமா, இல்ல குழந்தை கிடைக்கிறதே உங்களை பெத்தவங்க யாரு? ஒரு பெண் தானே. அந்த பெண் குழந்தைனா மீனாட்சி தாயே பிறந்த மாதிரி நினைச்சுக்கிறோம். உங்க அந்த காலத்துல இந்த கதைலாம் வேணாம். பெண் குழந்தையான்னு கேக்குறீங்களா? உங்களை பெற்றதும் ஒரு பெண் தான். அந்த பெண்ல இல்ல சார், ஆசைப்படுறேன் நான், பெண் குழந்தை ஆசைப்படுறேன். அந்த பெண்ல இருந்து தான் இன்னைக்கு நடிப்பு அரக்கன் திவாகர் வந்திருக்கீங்க. அந்த பெண்ல. ஆமா 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 முடிஞ்சிச்சுண்ணா. சார் ஆயில் இருக்கு, நல்லா இருக்கா? தேங்காய் அந்த இடத்துல வந்து கொடு. ஆயில் எனக்கு கேட்குறாரு. வேற என்ன கேட்குறது? ஆயில்னா ஏங்க, பிக் பாஸ் ஹவுஸ்ல பொதுவா யாரையாவது எலிமினேஷன் பண்ணுவாங்கன்னு நினைச்சவங்களா அவங்க பேரை சொல்லி கடைசியில் என்ன ஆகும்? ஒன்று அந்த எலிமினேஷன் பண்ணவங்க வெளியே போயிடுவாங்க, இல்லை அந்த பேரை யூஸ் பண்ணவங்களும் வெளியே போயிடுவாங்க. ஆனால் இந்த சீசன்ல உள்ள பிக் பாஸ்ல தான் ஒருத்தர் பேரை சொல்லி எலிமினேஷன் பண்ண 2 கண்டஸ்டனும் கடைசியில் மெய்யலங்க மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. என்னடா இப்படி டிப்ஸ் கொடுக்குறீங்க? கடைசியில் பிக் பாஸ் 3 எல்லாம் மறக்க விட்டுருவாங்க போல. இந்த 2 காம்போ தான் பார்த்துட்டு வாங்க. ஊரில் அவனுக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்ன? ஒரு ஆளோட மட்டுமே உங்க போராட்டம் இருக்கு. அவனை சிரிக்க வேணாம் சொல்றா. அவர் சொல்றதை நாங்க எல்லாமே ஏத்துக்கிறோம். அவங்கன்னா யாரு? அவர் அண்ணன் சொல்றது தர்பீஸ். வீடு ஃபுல்லா சுத்த வைக்கிறார் சார். தல்காணி வச்சுட்டு தூக்கம் வராத. நைட்டு ஃபுல்லா இங்கே கொசு, இங்கே பந்து படுக்கிறேன், இங்கே படுக்கிறேன், அங்கே படுக்கிறேன், கொசு கடிக்குது. பக்கத்தில் போய் பார்த்தா திருப்பி என்னால் அது ஒன்று ரொம்ப டார்ச்சராகுது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். நைட்டில் ஏந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து தனுசு ராசி, நான் அவங்க அப்பாவா சார் என்னை வந்து பொண்ணு பார்க்க சொல்கிறாரு. ஜாதகம் பாக்குறேன் சார். அவங்க அப்பா கிட்ட சொல்றதுலாம் என்கிட்ட சொல்லுங்கிறாரு சார். ரோகிணி நட்சத்திரம், தனுசு ராசி, வெளியே போனால் எனக்கு கல்யாணம் ஆகும்மா, இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல சார். அடுத்து வேற பிரச்சனை கொரட்டை தான். நடிப்பு. ஐயோ நடிப்பு. இது இங்க ஸ்விம்மிங் பூல் தவற வச்சு கிணறு அந்த நேரம் 6 பேர் இறந்துருப்போம் உள்ள. அவ்வளோ நரக வேதனையாக எனக்கு ஒரு வாரம். ஆனால் அவருடைய டேலண்ட்டு அதை வந்து ஜாலியாக காட்டுறாரு. அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அவரை சமாதானப்படுத்துகிற மாதிரி என்ன சமாதானப்படுத்தாதீங்க, சொல்லுங்க. தோசை சுடுறதுக்கு முன்னாடி உட்காந்துறாரு. மாவா இருந்தால் கூட கூட்டி நான் குடிச்சிடுறேன், பசி இருக்குன்றாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எதுக்கு இடத்துல உங்கள் பேர் ஏன் சொல்கிறாரு? ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து பிரவீன் எதனா தப்பு பண்ணால் கூட தபார் வினோத் அப்படின்றாரு சார். பார்த்துக்கிட்டு என்ன வினோத்? காலையில் 16 வயது நிலை. பிரவீன் நாமினேஷனில் போயிட்டு இது மாதிரி தான் 2 வாட்டி என் பேரை சொல்லிட்டு வந்துக்கிறார் சார். எப்ஜேவ் தான் சொல்ல போகிறேன்ட்டு இங்கே வந்து சாரி சார் உங்கள் பேரை சொல்லிட்டேன். அவர் வந்து என்கிட்டயே இருக்கிறதுனால பாசமும் என்கிட்ட தான் இருக்கிறாரு, சண்டையும் என்கிட்ட தான் போடுறாரு. ஓகே, உட்காருங்க. நன்றிண்ணா. அது என்ன எதுக்கெல்லாம் வினோத்ன்ற பேர் எதனால் எப்படி இது வந்துச்சு? பிரவீன் பேரை முதல்ல யூஸ் பண்ணுங்க சார். அது பிரவீன் வந்து வினோத்னு மாற்றி ஸ்டோர் ஆயிடுச்சு சார். அப்புறம் போக கரெக்ட் பண்ணாரு. இப்போ கரெக்ட் பண்ணிக்கிட்டு போனேன். வினோத் நீங்கள் பேசி கேட்க மாட்டேங்க, சொல்லுங்க. இல்லை டெலிட் பண்ணுறேன். ஸ்டோர் ஆயிடுச்சா சார்? என் பேர் ஸ்டோர் ஆயிடுச்சா? அதை டெலிட் பண்ணுறேன், இல்லைன்னா சுவிச் ஆஃப் பண்ணுறேங்கன்னு சொல்லி. இப்போ ரூம் இப்போ வந்ததுக்கப்புறம் அது மாறிடுச்சு சார். இப்போ வினோத் சார்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டு டெய்லி தலையெல்லாம் அழுத்து விடுறேன் நான் தூங்கும் போது. இப்போ ஒருத்தர் தலையை அழுத்தி விடணும்னா என்ன சொல்லணும்? கொஞ்ச நேரம் பொறுத்து வானாப்பா போதும் உன் கை வலிக்கிறேன். நம்ம அப்படி படுத்துட்டு தூங்கிட்டாப்பல நானும் தூங்குறேன். எழுப்பி இன்னொரு முறை பண்ணுங்க வினோத் சார். நைட்டு ஃபுல்லாக தலையை அழுத்தி விடுறேன். சரி பாவம் அண்ணன், ஏன்னா மூளை ரொம்ப குழம்பி போயிட்டு இருக்குது. ரெடி பண்ணுறேன், ஓரமாக அப்படி ரெடி பண்ணி சரியா சார் ரெடி பண்ணுறேன். சென்ட் கொடுத்தேன் அக்தரில் சார். அது எல்லாருக்கும் கொடுத்தேன், வரிசையாக வந்தேன் சார். எப்ஜே கொடுத்தேன், எல்லாருக்கும் கொடுத்தல எல்லாம் தண்ணியில். இவர் கொடுத்த நீலகிரி தைலம் நினச்சின்னு எத்தி 2 தைலம் 2 பக்கம் சார். இந்த பக்கம் இருக்கு. சரிங்கண்ணா, நான் பேசுங்க. நன்றிண்ணா. பார்த்தீங்களா, பேரை வச்சே பேர் வாங்கிட்டாங்க நம்ம வாட்டர்மேன் ஸ்டாரும் வினோத் அவர்களும். பட்டி தொட்டியும் கலக்கிற மாதிரி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப், பூரா சோசியல் மீடியா கலக்கிறதே இன்னைக்கு இந்த மெய்யழகன் தான். என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த மெய்யழகனை மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃபன்னாக இருக்குங்க. ஏங்க மற்ற எந்த கண்டஸ்டனே பார்க்க தோணல. ஏன் என்கிட்ட கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி வர வேணாங்கிறாங்க. இவங்க 2 பேரோட ஃபன்னு போதும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஃபன் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக இந்த இவரை பற்றி சொல்லி அவனை யார் நம்ம கானா வினோத் பற்றி. ஏன்னா அவர் ஸ்பான்டினிட்டியாக நிறைய கவுண்டர் அடிக்கிறாருங்க. அவர் அடிக்காத ஆளே இல்லை. அந்த மாதிரி சில வீடியோஸ் வரும் பாருங்க, அதெல்லாம் என்ன அடி, என்ன கவுண்டரு.
அப்பப்பா அதுல அந்த கவுண்டர் லைட் அந்த செந்தில் மாதிரி உள்ள பூந்து மாட்டாம ஒரு பர்ஃபார்ம் பண்றது தான் நம்ம திவாகர். அதை அழகா மேட்ச் பண்ணி சூப்பரா கொண்டு வந்துட்டாங்க நம்ம இந்த சீசன் 9. ஆமா உன்னை கடல்ல அடிச்சுட்டு வந்துட்டு பாருங்க அவருக்கு சாப்பாடு அதிகமா போடாதீங்கன்னு. தலைவர் திமிங்கலம் தான் கடல் சேரும் அந்த இடத்தில் இல்ல யாருது எவங்க இருந்தாலும் கேட்க மாட்டீங்க. இல்ல எதை இருந்தாலும் சாப்பிட்றாப்புல வெரைட்டி கிருத்தி சாண உருண்டை எது இருந்தாலும் சாப்பிடுறாரு. நிறைய வந்து காணா வினோத்ன்ற நபர் பண்ணாரு வந்து ஓகேங்களா. சோ அவர் மீது இன்னைக்கு குற்றச்சாட்டுகள் வச்சு அதை வந்து நிவர்த்தி பண்ணாம அதுக்கு ஒரு முடிவே இல்லையா மேடம்? புரியவே இல்லாம வாயில வந்ததெல்லாம் பேசிருக்கிறாரு மேடம். விஜய் சேதுபதி சார் வராரு உங்ககிட்ட சொல்றாரு நீங்க போறதுக்கு இப்ப இங்க இருக்கிறீங்களா அங்க இருக்கிறீங்களா உங்களுக்கு கேட்கறாரு. நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? அதெல்லாம் அவர் கேட்க மாட்டாரு. அவர் கேட்க மாட்டாரு. அவரு கேட்பாரு. இப்ப போறீங்களா நீங்க என்ன பதில் சொல்லுங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எங்க இருந்தாலும் ஓகே சார். அப்ப வீட்டுல போய் இருந்துட்டு என்ன பண்ணுவேன்? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இந்த 2 மெய்யழகன் காம்போ மட்டும் தனியா எடுத்து மத்த கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடல்ட் படத்துக்கு ஆடிஷன்ஸ்க்கு வந்த மாதிரி இருப்பாங்க. ஏங்க இந்தி பிக் பாஸ்ல தான் சார் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். இப்ப தமிழ்லயே நடந்துட்டு இருக்கு. என்ன சார் எங்க போனாலும் எவனையா பிடிச்சி கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன பிக் பாஸ்? இங்க பாரு ஒண்ணுதான் இடுப்பு அழகா இருக்கு. எனக்கு நல்லா சாப்பிடணும் போல இருக்கு. என்னடி சொல்ற? ஏன் அங்க இருந்தா நல்லா சாப்பிடலாமா? என்னடி சொல்ற? எனக்கு வந்து பயங்கரமா பசிக்குது. என்னடி சொல்ற? சரி சாப்பிடணும்னு தோணுது. என்னடி சொல்ற? இப்பயா? இப்போ இல்ல ஜெனரலாவே. என்னடி சொல்ற? என்ன பண்றது? என்னடி சொல்ற? லைக் பத்தலையா? என்னடி சொல்ற? இனிஷியலா எனக்கு கொஞ்சம் பசிச்சிச்சு. நீ என்ன சொல்ற? இப்போ இல்லையா? ஏன்னா சாப்பிட்டேன். என்னடி சொல்ற? சீசன் 9 வீட்டிற்குள் துரத்தி காதலிக்கும் ஆரோரா. யாரோ எனக்குலாம் இல்ல. எனக்கு வந்து கிரஷ் பண்ணணும் தான் இருக்கு. கிரஷ் இல்ல. எனக்கு எல்லாமே பண்ண. நான் ஒத்த காலில் இருந்தேன் சார். இந்த வருஷம் சீசன் 9 பிக் பாஸை பற்றி நம்ம வந்து வீடியோ போடவே கூடாது அப்படின்னு. ஆனால் வீடியோ போட வச்சிட்டாங்க நம்ம திவாகரும் வினோத் அவர்களும். என்ன கண்டென்ட் சார். டே பை டே அதான் பிடிச்சிட்டாரு. கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. அந்த மாதிரி தான் திவாகர் வந்து எல்லாத்தையும் பிடிச்சாரு. அதாவது அவர் நடிக்க தெரியாது. அந்த நடிப்பை வச்சு அவரோட மைனஸை வச்சு அவர் ப்ளஸ் ஆகிட்டார் சார். தலைவன் எங்கேயே போயிட்டாரு. என்கிட்ட கேட்டிங்கன்னா வினோத்தும் திவாகரும் இப்போ இந்த பிக் பாஸ்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்கன்னா நிறைய படத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் அங்கே வந்து நான் சூர்யா சாரே மிஞ்சிட்டேன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாருன்னா திவாகர சாரை மறுபடியும் நாங்கள் வீடியோ போட்டு அடிக்கிற நிலைமைக்கு போவோம். திவாகரங்கன்னு ஓன் ஸ்டைல் ஓகேங்களா. நம்மளோட ஓன் ஸ்டைலில் பண்ணதான் ஒன்றும் இல்லை. இப்போ வாட்டர்மெலன் ஸ்டாரு தர்பூசணி சாப்பிட்டு அதே சீனை சார் பண்ணியிருந்தாரு. நம்ம அந்த கான்செப்டை தான் எடுத்துமே தவிர அவங்கள மாதிரி பண்ணவே இல்லை. நான் ஏன் ஸ்டைலில் பண்ணனால தான் இவ்வளோ தூரம் கிளிக் ஆச்சு. அவருக்கு கூட அந்த ஃபேம் கிடைக்கல. அதை விட நம்மளுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு ஆக்டருக்கு கிடைக்காத ஒரு ஃபேமு ஒரு நபருக்கு கிடைச்சிருக்குன்னா என்ன ரீசன்? அது அவங்களோட இண்டிவிஜுவலிட்டி மேடம். இந்த மெய்யழகன் காம்போ அப்படியே மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் பிக் ஸ்க்ரீனில் பண்ணிட்டீங்கன்னா ஐ எம் ஃபினிஷ். அம்மாவில் இந்த சீசன் 9 தாண்டா பெஸ்ட்டு பிக் பாஸ் அப்படின்னு சொல்ல வைங்க. அண்டில் தன் பாய் சி யூ டாடா.